சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணனிடம் கேட்கலாம். கள விவரங்கள் என்ன சமய மணிவண்ணன், விவரிங்க. வணக்கம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து துறை மற்றும் தொழிற்சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்திலிருந்து 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை மற்றும் மேலாண் போக்குவரத்து துறை மேலாண் இயக்குநர்களான முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழக போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் 15வது ஊழியர் குழுவை அமைக்க வேண்டும், நிலுவையில் உள்ள ஓய்வு பெற்றவர்களுக்கான 96 மாத ஓய்வூதிய பலன்களை வழங்க வேண்டும், அகவிலைப்படியை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த பொங்கல் தொடர் விடுமுறைக்கு முன்பாக கூட போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்ட சூழலில் தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளர்களுடன் தொழிற்சங்கத்தினரும் ஆலோசனையானது பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது இன்றைய தினம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் அமைந்துள்ள தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது தொடங்கியுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்க இந்த பேச்சுவார்த்தையானது போக்குவரத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் தலைமை பிரதிநிதிகள் மற்றும் மேலாண் இயக்குநர்களா போக்குவரத்துறையின் மேலாண் இயக்குநர்கள் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 27 தொழிற்சங்கங்களுக்கு, அதாவது 27 போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொண்டுள்ளனர். தொழிலாளர் நலத்துறை தனி இணை ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் குறித்து தொழிற்சங்கங்கள் ஆலோசனை பெற உள்ளன. இதன் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளும், அதாவது இந்த பேச்சுவார்த்தையிலும் முடிவு எட்டப்படாத சூழலில் வேலை நிறுத்தமே தங்களின் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் என பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன்.